எங்க போன? இந்த மாதிரி கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டம் தரவுல திருடி தின்னா தான் இனிப்பா இருக்கும். உனக்கு வேணுமா? வேண்டாம். நல்ல வேலை, எங்க நீ கேட்டு ஒன்று பயந்து 2 பக்கமே எச்சு விட்டேன். வா போலாம். ஏன் கிருஷ்ணா, நீயே ஒரு வேலை வெட்டி பார்த்து நம்ம ஆயாவுக்கு உதவியா இருக்க கூடாது? கிழிஞ்சு போச்சு. இதே கழி வைத்தா அந்த கழுதையும் கடிச்சு. என்னடா அப்படி கடுப்பிடிச்சுட்டு ஒரே யோசனையோட ஒரு தோப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அங்க ஏகப்பட்ட புடலங்காய் காய்ச்சி போச்சு. சரி, நம்ம ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கைவிட்ட கொடுத்தா கிழவி ரொம்ப சந்தோஷப்படுமேன்ட்டு ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கொடுத்தேன். பாத்துவா, கிழவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன உட்கார வச்சுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அடுப்புல அரிச்சு போடுச்சு. கடைசியா அருகாமணி எடுத்து புடலங்காய் அறுக்க போற நேரத்துல புடலங்காய் சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது புடலங்காய் இல்ல, பச்சை பாம்பு. கிளவி போட்டு ஓடின ஓட்டத்துல நாகரசம் பட்டு போய்தான் நின்னுச்சு. நான் ஒரே ஓட்டமா இந்த பக்கம் ஒன்னேன், காவிரி பட்டம் போய்தான் நின்னேன். அன்னையில இருந்து கிளவி என்ன வேலையை சொல்றது இல்ல. நீயும் சொல்லாத, பா போலாம். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன பண்ண செல்வராஜ் இருக்கான்ல, அவனுக்கு பயங்கரமா திமிரு ஏறி போச்சு தெரியுமா? பாக்குறவனை எல்லாம் அடிக்கிறது உதைக்கிறதே அவனுக்கு பழப்பா போச்சு. எவனோ ஒரு வீர அவன் கையை கால ஒடிக்க போறான் பாருவேன். இப்ப நமக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? பின்ன என்ன, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிவிட்டில. அதுக்கப்புறம் ஏன் உன்னைய சுத்தி சுத்தி வாரா? அன்னைக்கு என்னடா காஞ்சிபுரத்துல இருந்து 50 சேலை வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சுட்ட. அதுக்கு பிறகு மதுரையில இருந்து ஒட்டியா வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சுட்ட. இப்ப என்ன தெரியுமா செய்ய போறானா? திருநெல்வேலியில இருந்து 100 கிலோ அல்வா வரப்போதான் வீட்டுக்கு. நீ வாட்டு கோவத்துல திருப்பி திருப்பி அனுப்பிச்சுடாத. என்கிட்ட கொடுத்து எத்தனை வச்சாலும் நான் நினைக்கிறேன். உனக்கு வேணா அந்த அல்வா இருக்கிற முந்திரி போய் பேலாம் தாரேன், தின்னு உடம்பு. எவ்வளவு பெரிய தத்துவமான வார்த்தை. அப்பன்னு ஆத்தாலும் சேர்ந்தாத்தான் புள்ள வரக்குமா? இந்த அறிவு கேட்டவைய புள்ள இல்ல புலம்பிக்கிட்டு இருறேன். அடுத்த ராத்துல ஒண்டி கட்டில படுத்திருக்க. வா, உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்ன பண்ணிக்காக நீங்க என்கிட்ட கேட்டதை பத்தி நான் வருத்தப்படல தாத்தா. ஆனா அவர் கொள்கையை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். மனசுங்கிறது சந்தையில் வைக்கிற கத்திரிக்காய் இல்ல, கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. என் மனசுக்கு அவரை பிடிக்கல. நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கு இதே தான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறியே. நீ கோச்சுக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? அம்மா பூங்கோத, நீ வேற யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு அதாம்மா இந்த காதல் குதல்ன்றாங்களே, அது மாதிரி ஏதாவது? இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு தாத்தா? இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல, இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வரேன். நில்லுடா, எங்கடா வேகமா போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. ஏண்டா சின்ன பண்ண ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், அனாவசியமா அவன்கிட்ட கிறுக்குத்தனம் பண்றிய? உன்னை தூக்கி போட்டு மீச்சானா என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் பூங்கோதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்திட்டு இருக்கான். நான் பூங்கோதிக்கு ரொம்ப வேண்டியவன். இந்த சூழ்நிலையில என்ன ஏதாவது பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு கணக்கு. கணக்கா? சரி, உனக்கும் மீச முளைச்சாச்சு, பேசாம உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கட்டா? ஐயோ பூங்கோத, இந்த கரடு கட்டிகளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு சமைஞ்சிடப்படாது, ஒரு ஆம்பளை பேருக்கு மீச முளைச்சப்படாது. உடனே கிளம்பிருங்க மாப்பிளை வைக்க பொண்ணு வாக்குறதுக்கு. எனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு தாத்தா. பார்த்தாச்சு? யாரா அது? இன்னும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுல ஒரு 55 வயசுல ஒரு குமரியை ஒளிச்சு வச்சிருக்கியே, அது யாரு? என் வீட்டுல கோமரியா? அது என் சம்சாரம். அதான் அது சொல்லிருச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீ செத்த பிறகு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா. இப்ப அதுக்காகத்தான் 2 பேரும் காத்திருக்கான். இது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக்கும். நேர போய் பேசிக்கிறேன். நீ பேசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சே. என்ன சந்தேகம்? பூங்கோத, ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வந்துடுறேன். அப்புறம் வந்து நான் என்னென்ன சாப்பிட போறேங்கிறத சொல்றேன். வா 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 வா. அடாடா, என்ன சந்தேகம்டா கேட்க போற? இல்ல தாத்தா, உருண்டையா தட்டையா? எது? நாம தங்கி இருக்கோம்ல உலகம் மண்ணு, அது உருண்டையா தட்டையா? இப்ப என்னடா உனக்கு திடீர்னு சந்தேகம்? நான் ஒரு கதாகலட்சம் கேட்க போயிருந்தேன் தாத்தா. அங்க சொன்னாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சான். அப்ப உலகத்தோட ஒரு பகுதி இறங்கிருச்சான், ஒரு பக்கம் ஏறிக்கிருச்சான். கூட்டம் தாங்காம அகஸ்திய முனிவர் போய் நின்னாரா, உலகம் ஜாமமாயிருச்சான். அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிராணத்துல சொன்ன வரைக்கும் உலகம் தட்டையா. உண்மையா பொய்யா? சரிதானே, அதுக்கு என்ன இப்போ? இல்லையே, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்றாரு, யாரோ வெளிநாட்டு விஞ்ஞானி சொல்லி இருக்காராம் உலகம் நல்ல உருண்டையா. அதுல எது உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன் கூட புரியலைன்னு ஒரு அம்பலகாரர் சொல்லலாமா? இந்த கிராமத்துக்கே தலைவர் இது தெரியாம இருக்கலாமா? வா, 4 இடத்துல போய் விசாரிப்போம். உருண்டையா தட்டையா, தட்டையா உருண்டையா, உருண்டையா தாத்தா? உருண்டையா தட்டையான்னு இந்த டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி, கட்டுவா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உருண்டையை சாப்பிடுங்க, நீ தட்டையை சாப்பிடுப்பா. டாக்டர், உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்லு, உருண்டையா தட்டையா? இவங்க 2 பேருக்கும் உருண்டை, இவருக்கு தட்டை. ஏயா, அவனுக்கு பொண்ணு கொடுக்க போறியா? அவனுக்கு மட்டும் தட்டை? ஏயா, இருக்கிறது ஒரு உலகம், இதுல எப்படியா 2 உருண்டை ஒரு தட்டை வரும்? என் ஹோமியோபதி உருண்டை உலகம் பூரா ஃபேமஸ். ஐயோ, அதை யாரையா கேட்டது? மாடசாமி சம்சாரா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? கேளுடா. உருண்டையா தட்டையா? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஐயோ,
என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பொண்ணா பிறந்து தாத்தா தாத்தா நம்ம மாடசாமி சம்சாரம் குளிச்சுக்கிட்டு இருந்தால அவகிட்டையும் கேட்டேன். அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டியான்னு சொல்ல தெரியல தாத்தா. ஒரு பிள்ளைங்க பேசுறா தாத்தா. குளிச்சுக்கிட்டு இருந்து பொம்பளைக்கு அடே ஆளை விடு தாத்தா. தப்பிச்சு போயிட்டியா? ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன் போ. சின்ன பொண்ணு வாங்கம்லக்காரரு, போனக்காரி என்னாச்சு? பூங்கோதை இறங்கி வந்தாலா இல்லையா? ஆஹா, இது வரைக்கும் அவளுக்கு உன்னை பிடிக்கல. இனி மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது பிடிக்கிற மாதிரி நடந்து காட்டினா இன்னொரு தடவை எங்க ஊரை பத்தி நீ ஏதாவது தாறுமாறா பேசுன நடக்காதே வேற. செல்வநாட்டு ஒன்னும் அடிபடலையே? இல்ல அம்பலாரு, ஒண்ணும் ஆகல. சின்ன பண்ண அந்த மாட்டை அடக்கி நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாத்துனதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். பாராட்டுறது இருக்கட்டும் அம்பலக்காரரு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேளுங்க. தாத்தா, நான் அவரை பாராட்டினது நம்ம ஊருக்கு நான் தர்ற மரியாதை. முதல்ல மரியாதைக்கும் மனமாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க தாத்தா. கிருஷ்ணா, என்ன இது? எப்போத என் வீரத்தை பத்தி என்னமோ சொன்னியே? மாட்டை ஜெயிக்கிறவனை பாத்திருக்க, கண்டுக்குட்டிய ஜெயிக்கிறவனை பாத்திருக்கியா? அவ வீரன்னா நான் வீராதி வீரன். என் வீரத்துக்கு ஏத்த பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. நான் 8 ஊர் போய் இந்த 60 ரூபாயை காமிக்க போறேன். ஐயோ சின்ன பண்ண, பூங்கோதை கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாக்க புடிக்கிட்டு செத்து இருப்பேன். சொத்த மாட்டை புடிச்சவன்லாம் சோக்கா அழகழகான பொண்ணுகளை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரை பணையம் வச்சு மாட்டை புடிச்சு என்ன பிரயோசனம்? பூங்கோதை போக்கு மேல எனக்கே வெறுப்பு வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கணுமே வெறுப்பு. இல்லடா சொன்ன, நான் பூங்கோதைய விரும்புறதே அவ குணத்தை பார்த்துதான். டேய், இன்னைக்கு பூங்கோ சொன்னது ரொம்ப சரி தெரியுமா? இன்னைக்கு என் வீரத்தை மதிச்ச பூங்கோதை ஒரு நாள் முழுசா நான் ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். அப்படி பூங்கோதைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு 2 ஏக்கர் நிலம் இனாமா தரேன். போதுமா? 2 ஏக்கர் நிலம் எனக்கா? இத முதல்லயே சொல்லக்கூடாதா சின்ன பொண்ண? சோனமுத்து மூளைய சுண்டி விட்டுட்டான். அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நிச்சயம். அந்த 2 ஏக்கரா நிலத்தை நான் உழுகுறது அதை விட நிச்சயம். இனிமே நான் தான் 2 ஏக்கரா சின்ன பொண்ணு. அம்மா கடவுளே, கிருஷ்ணா ஏன் பாட்டி எப்பவும் அதிகாலையில் இருந்துருச்சு வியாபாரத்தை கவனிச்சிருவ? இன்னைக்கு படுத்தே கிடக்குறியே, உடம்புக்கு சௌரியம் இல்லையா? ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப சௌகரியம் இல்லாம இருக்கு. செத்து போயிடணும்னு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி நீ என்ன வேணாலும் சொல்லு பாட்டி, ஆனா செத்து போயிடுவோம் மட்டும் சொல்லாத. நீ இல்லாம நான் அந்த ஊருக்குள்ள வாழவே முடியாது பாட்டி. உனக்கு சாவே வராது பாட்டி. நீ தான் சொல்லியிருக்கியே நான் 100 வயசு வரைக்கும் மகாராஷ்டிரா வாழ்வேன்னு. அதுல 50 வருஷத்தை தந்துடுறேன், நீ வச்சுக்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து போய் சேரலாம். அட பைத்தியக்காரா, ஒருத்தர் ஆயுசு ஒருத்தர் கொடுக்க முடியும்னா நான் தான் என்ன பெத்தவங்களை சாக விடுறேன். நீ போய் பூங்கோதைய வர சொல்லு. சரி பாட்டி, பூங்கோதையும் கூட்டு வரேன். அப்படி நம்ம உள்ளூர் டாக்டரையும் கூட்டு வந்துடுறேன். கையெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பூங்கோதை பூங்கோதை பூங்கோதை, நம்ம பாட்டி இல்ல பாட்டி, அதுக்கு ரொம்ப உடம்பு சரியும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது உடனே ஒன்றா பாத்துருமா? உடனே வர சொல்லுது. நம்ம வைத்தியரை கூட்டு வந்துடுறேன். என்ன ராமையா, தங்கம் எல்லாம் நல்லா நடக்குதா? நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தாச்சுல்ல, இப்ப இம்ப்ரூவ் தானே? டாக்டரையா டாக்டரையா என்ன கவலை? டாக்டரையா, என்னடா? எங்க பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு, உடனே வாங்க. கிளவு தானடா, அடுத்த தடவையாவது இந்த தலைவர் பதவியை இறக்கே கொடுங்கப்பா. எல்லா டாக்டரும் உங்க பேரை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏதோ பார்த்து நல்லபடியா செய்யுங்கப்பா. என்னடா எல்லாத்தையும் தூக்கிடுறியா? ஏதாவது ஒரு மருந்து எங்க பாட்டியை காப்பாத்து. முதல்ல வாயா. அந்த தலைவர் அம்மா பூங்கோதை, நம்ம கிருஷ்ணன் இவருங்கிட்டவனு இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். காலையில தான் திடீர்னு மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கண்டினியூ பண்ணாதான் அதை கேட்கும். முக்கியமான வைத்தியம்டா. மத்தியெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா? சரி போடா. ஐயோ வாங்க.
பாவம் அநாத பிள்ளை. கிக்கிரி, ஏண்டா இப்படி சாப்பிடாம பட்டி கிடக்குற? ஏதாவது சாப்பிடுற? உங்க பாட்டி சாகலடா, நிச்சயம் திரும்பி வந்துருவாங்க. அட ஐயா, எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அப்பா திரும்பி வருவாரு எங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் எங்க அம்மா செத்து போனப்போ எங்க அம்மா திரும்பி வரும்னு என் பாட்டி சொன்னிச்சு. இப்ப அந்த பாட்டியும் செத்து போச்சு, அது திரும்பி வரும்னு நீ சொல்ற. ஏன் அந்த ஒரே டேக்கான பண்ணாக்குறீங்க? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நீ ஏன் அனாதைன்னு அறிவிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது கிருஷ்ணா? வா வீட்டுக்கு போலாம். வா கிருஷ்ணா, சாப்பிடலாம். பாட்டி 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 செத்து போனதே நினைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நான் இருக்கேன்ல உனக்கு. வா வா. பாட்டி பூங்கோத, சின்ன பொண்ணைய ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அம்மா போகும்போத நம்ம கிருஷ்ணன் விவரங்கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். அனாதைங்கிற வார்த்தைக்கு பார்த்தா அர்த்தமே புரியுது. ஜெயில இருக்கிறத விட கொடுமையானது இந்த ஊருக்குள்ள அனாதைன்னு சுத்தி தர்றது. ஆமா, நான் எந்த காலத்துல ஜெயில இருந்தேன் அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் அனாதை. இதுக்கு முன்னாடி என்ன கிக்கிரி கிருஷ்ணன் எல்லாரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அனாதை கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. இந்த அவமானத்தை நான் எப்படித்தான் தாங்கிக்க போறணும்? நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே. அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன, நான் உண்மையை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கிச்சியம் பிடிச்சு போச்சா? வா, உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது. மெட்ராஸுக்கு போவோம். அங்க கீழ் பார்க்க முடிய இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதையா வாழறத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷங்கார சம்பாதிச்சு சோறு ஒண்ணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின்ன எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய், அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத.
சரி வா கல்யாணத்தை போய் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல, அறுவடையெல்லாம் முடிஞ்சப்பறம் பண்ணிக்கலாம். ஓஹோ 2 மாசம் தானே, பொறுத்துக்கலாம். சின்ன பண்ண